ஏண்டா என்ன பண்ணா? என்னடா நான் என்ன பண்ண? உனக்கு எதுவுமே சூடு சொரணியே கிடையாதா? இந்நேரம் நடத்திட்டு இருந்தா சூடு சொரணியா? ஆமாண்டா. அதெல்லாம் எனக்கு போய் எப்போ எவ்வளோ நாள் ஆகுது. டேய் என்னடா வரும்போதே காலதாமதம், வரும்போது ஆட்ட பாட்டு சந்தோஷமா வர என்ன காலதாமதம்? என்னது? என்ன காலதாமதம்? முக்காதே. என்ன காலதாமதம்? முக்காதடி. ஐயோ அம்மா முக்கிய முக்கிய பேசாதே. பொம்மல நீ மூத்திர மேஜுக்கு போறே. யாரு பார்த்து என்ன கேக்குறேன்? என்னடா காலதாமதம்னா இல்லாத கொள்ளதெல்லாம் சொல்லி ஏட்டி 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 எப்படி டாய் ஏன்டா இவ்வளவு நேரம்? அத சொல்றேன் நான் இல்லாத கொள்ளதை சொல்லிட்டு இருக்கேன். அவர் அஸ்வயம் ஒரு அடி வாங்க சொல்ல அவரை. சொல்ற ஒரே ஒரு அடி. நீ அடி வாங்கறதுக்கு தலையேத்துனா அது வாங்கினா. அவர கம்பெனில பைசா வாங்கிக்கிறாரு. என்ன? எவ்வளவு வாங்கிக்கிற? ஓ எவ்வளவு வாங்கிக்கிற? 3.25 லட்சம் வாங்கிருக்கிறியே. நீ விட்டு 6 ரூபாய் சொல்றீங்க எப்படி அது? ஏன்னா ஒரு அடி தான் வாங்க போறாரு. அதனால தான் சொல்லிங்கற. பைசா வாங்குது நீ, ஆள போறது நீ. அதை விட்டுட்டு அவர் உட்கார்ந்து அவர் நான் முங்கு விட்டுதான். ஏத்தி விடு. கீ குத்து திருவிங்கிறாரு இப்போ. டேய் அறிவு எப்போது இருக்கு முன்னாடி இந்த காலதாமதம். அரசாங்கத்துல அதிகமான வேலைமா. ஏண்டா அரசாங்கத்துல நிறைய வேலை. அது பார்க்கட்டும். நான் யார்? எப்படியா? டேய் இந்நாட்டின் மகாராணி. எனது பெயரோ வசந்தரா. எனது கணவர் இருக்கிறார் பத்தியா? அவர் எதற்காக என்ன இரண்டாம் தரமாக திருமணம் செய்து கொண்டார் தெரியுமா? ரெண்டாம் தரமா? ஆமாடா. ஸ்டெப்னியா? ஏய் சி யாரை பத்தி என்ன கேள்வி கேக்குறேன்? நீ கேக்குறது ஒண்ணும் தப்பு இல்லடா. ரெண்டாம் தாரன்னு சொல்லவே ஒரு வேலை. ஸ்டெப்னி என்னன்னு கேக்குறேன். ஏண்டா டேய் இத பாருடா. என் வீட்டுக்காரர் எனக்கு லைசென்ஸ் கொடுத்திருக்காரு. ஓ லைசென்ஸா? ஆமாண்டா. டேய் எஃப்சி பண்ணிட்டாங்களா? எதுக்கு? பாருங்க. ஏய் இது வந்து என்ன சொன்ன? பாப்பாட்டியா சொன்ன? என்ன சொன்ன? நானே சொல்லிட்டு விடு. என்ன சொன்ன சொல்ற? ஸ்டெப்னி. ஸ்டெப்னி. ஏண்டா உம்மால தூக்கணும் பண்ணுங்க. ஸ்டெப்னிக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது அது? என்னது? பாப்பாட்டின்னு சொல்லுவாங்க. ஏண்டா பாப்பாட்டிக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குடா. என்ன தெரியுமா? பாப்பாட்டினா அப்படி யாருக்கும் தெரியாம கொல்ல பக்கமா வராப்ப அவ வந்து வைப்பாட்டி. வைப்பாட்டி. புடிச்சிக்கினே. கொல்ல பக்கமா போனா அவளாண்ட போனா வைப்பால் பாட்டி. அதுதான் வைப்பாட்டி. இப்ப புரியுதா? விளங்குறமா? அந்த மாதிரி நான் ஒண்ணு கிடையாதுடா. அதனால என்ன இந்த நாட்டு மன்னர் நடுந்தரமா எதுக்கு திருமணம் செஞ்சுட்டு வந்தா தெரியுமா? டேய் அத்தாவின் முதல் மனைவி இருக்காங்க இல்லையா? அவங்க நெறிமாத கர்ப்பிணியா இருந்து ஒரு பெண் குழந்தை பெத்து போட்டுட்டு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. என்ன செய்வதம்மா? மனிதனாக பிறந்தால் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க விதி அவ்வளவுதான். ஒரு பெண் குழந்தை பெத்து எடுத்த உடனே அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அந்த பெண் குழந்தை வளர்க்கணும் இல்லையா? அதுக்காக ரெண்டாம் தாரமா என் கணவர் என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்தாரா. அது மட்டும் இல்ல, திருமணம் செஞ்சு வந்த கையோட அந்த மகளை இடத்துல ஒப்படைச்சிட்டு அவரு வெளிநாடு போயிட்டாரு. இன்று வரைக்கும் வரல. ஏண்டா அவர் வெளிநாட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏது பண்ணிட்டு இருக்காரு ஒண்ணுமே தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த பெண் மகளை சீறு சிறப்புமா வளர்த்து கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவமா அடைஞ்சிட்டாடா. ஆனா இந்த குழந்தைய கண்ணிமை காப்பது போல் காத்துட்டு வர அந்த பெண் பிள்ளைக்கு பத்மாவதி இருக்கு. நீ தானே? ஆமாண்டா. உண்மைதான். ஏண்டா இன்னொன்னு தெரியுமா உனக்கு? பத்மாவதி சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன். அவ தூங்கலன்னா நான் தூங்க மாட்டேன். அவளை காணாதே எனக்கு தூக்கமா வராது. உறக்கம் இல்லை, எதுவுமே இல்லைடா. சாப்பிடாத கொள்ளாத என்ன சிரித்து எல்லாம் அவன் நினைப்புதா. எப்பொழுது பார்த்தாலும் முப்பொழுது அவன் நினைப்புதான்டா. அவன் நினைப்புதான். குழந்தை என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் எங்க பண்ணாலும் என்ன ஆனாலும் என்ன சாப்பிடாலும் சாப்பிட்டாலும் ஏன் வளர்ப்புடா இந்த அம்மாவுடைய வளர்ப்பு. அந்த மாதிரி ஒரு காலம் போக மாட்டேன். குழந்தை எங்க பண்ணு தெரியல. பாரு உச்சி வெயில் வேலை வந்துருச்சு. சாப்பிட்டாலும் விளையாடுன்னு தெரியல. எங்க விளையாட போய்க்கிறாங்களோ. ஏண்டா குழந்தை நீ எங்கேயும் பாத்தியா? ஒரே படுகொலமாக்குது அங்கங்க. அதெல்லாம் தெரியலையே. பனியில தூங்க மாட்டோம். டெய்லிமா தூங்க போறாங்க. ஒரு நாள் தான் தூங்க போறாங்க. இந்த குழந்தைய எங்க போயிருக்கா என்ன ஏதா தெரியல. சரி
தேடிக்கொண்டே போகணும் இல்லையா ஆடி பாடிக்கொண்டே அப்படியே போலாமா? தேடிக்கொண்டு போனால் ஆகாது ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமா போகணும்